என்னடா இவன் பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. என்னென்னு வச்சுக்கோங்களேன், இந்த முழுக்க முழுக்க நம்ம வாழ்கிற வீடு தான் அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் வந்து பெருசாக எதுவும் இது பொருட்படுத்திக்காதீங்க. இப்போ வந்து நாம் என்னுடைய படத்துக்கு ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, அதாவது பைசா, அதாவது நம்ம துருவம் விக்ரம் நடித்த படம் தாங்க. அதை ரிவ்யூ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாரி செல்வராஜுங்க. அவர் பற்றி பேசியே ஆகணும். இவரை பற்றி பேசுறதுக்கு வந்து மொழிகளும் இல்லை, வார்த்தைகளும் இல்லை அப்படின்ட்டு நம்ம திருக்குறளில் எழுத அந்த வரிகளும் இல்லை அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் எழுதிய அந்த வரிகளும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போனோம். இவர் வந்து படம் எடுக்கிறதுல வந்து நம்ம ஜாதியின் அடிப்படையில் எடுக்கிறதுல வந்து கில்லாடி வில்லாதி வில்லன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி என்னென்ன படம் எடுத்துக்கிற பார்த்தீங்கன்னா மாமன்னன் ஆகட்டும், அப்புறம் பரமேறு பெருமாள் ஆகட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஜாதியின் அடிப்படையில் எடுத்த படம் தாங்க அந்த படம். அதே மாதிரி தான் இந்த படமும், அதாவது பைசா அந்த படமும் வந்து ஒரு ஜாதியின் அடிப்படையில் தான் எடுத்து வச்சுக்காரு. இவர் முழுக்க முழுக்க நம்ம துருவ விக்ரம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக, அதாவது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாரு. அதில் வந்து விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறாரு, அதாவது கபடி போட்டியில் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தனுஷ் நடித்த படமாகட்டும், ஆடுகளமாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அசுரன், இந்த மாதிரி படம்லாம் வந்து அதில் வந்து கல்வியெலாம் இருக்கும். இதில் வந்து ஆடுகளத்தை வந்து இந்த சேவல் போட்டி, அதே மாதிரி இதில் வந்து திணிச்சு வச்சுக்காரு நம்ம கபடி போட்டி. நம்ம மாரி செல்வராஜ் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்வம் காட்டுறது நம்ம துருவம் விக்ரம், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கபடி போட்டியில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில சண்டைகள் வந்துடுது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜாதி கலரமாகிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா வந்து துருவ விக்ரம் வந்து அப்பாவை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த கபடி போட்டியை வந்து தவிர்த்துட்டு கரெக்டாக ஒரு விவசாயத்தை வந்து பாதுகாக்க சொல்கிறாரு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த மாதிரி அந்த கபடி போட்டிலேருந்து அவருக்கு பிடிச்ச விளையாட்டை வந்து விட்டுட்டு வந்து விவசாயம் பண்ணிட்டு குடும்பத்தை கஷ்டப்பட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கபடி போட்டில் வெற்றி பெறுவாரா, அந்த மேல் ஜாதியிலேருந்து கீழ் ஜாதி வரைக்கும் வின் பண்ணுவாரா, மேலே வந்து டாப்புக்கு போவாரா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒன் ஆஃப் ஸ்டோரி. நம்ம தமிழ்நாட்டிலும் சரி படம் எடுக்கிறதுக்கு வேற இதுவே இல்லையான்னு தெரிலுங்க. பார்த்தா வச்சுக்கோங்களேன், ஒன்று இடத்தா ஒன்று ஜாதி அடிப்பில் எடுக்கிறாங்க, ஒன்று இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் ஏதாவது கல்வி அந்த மாதிரி சம்மந்தப்பட்டு எடுக்கிறாங்க, இல்லைனா என்ன பண்ணுறாங்க நேராக வந்து அரசியலை பற்றி எடுக்கிறாங்க. டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்து போயிட்டே இருக்கு. இன்னுமே பார்த்தா அந்த டேரக்டர்லாம் இதுலேயே இருக்கிறாங்க, முழுகி போயிட்டாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து இந்த ஜாதியை ஒழிக்க காரணமே வந்து இந்த ஒழிக்கிறதுக்கு காரணம் யாரும் வந்து பின்பற்றது கிடையாது, இன்னும் தூண்டிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி படத்தெல்லாம் எடுத்து இன்னும் ஜாதியை வந்து அவங்க ஜாதியை பொருட்படுத்தி வந்துட்டு இன்னொரு கீழ் ஜாதியாகட்டும் மேல் ஜாதியாகட்டும் எல்லாம் வந்து பொருட்படுத்தி தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எனவே இன்னும் அடுத்தது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து காலம் மாறிட்டு போயிட்டே இருக்கு. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜாதியின் அடிப்படையிலே இருக்காங்க. இது எங்கே போய் முடியுமே தெரியலைங்க. அதாவது இந்த மாதிரி டேரக்ட்லாம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஜாதிங்கிறது ஒன்று ஒழியாது. எல்லாருமே வந்து வேற்றுமை பார்த்தா இருப்பாங்க. என்னைக்கு இந்த ஜாதியெல்லாம் ஒழிதோ அன்னைக்கெல்லாம் ஒரே இனம் ஒரே மக்கள் அப்படிங்கிற போது கண்டிப்பாக வந்து நாடு முன்னேற நான் நினைக்கிறேன். உங்களோட இந்த படத்தோடைய பார்த்துட்டு உங்களுக்கு கருத்து எல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.